அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா, குர்ஆன் ஓதுவதற்காக மட்டும்தானா அல்லது தினசரி வாழ்வில் பின்பற்றுவதற்காகவா? நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு துணைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன் எப்படி இருந்தது? அவர்கள் பதிலளித்தார்கள், அவர்களின் குணம் குர்ஆன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு போதனையும், ஒவ்வொரு கட்டளையும் அவர்களின் வாழ்க்கை குர்ஆனின் செயல்பாடாக இருந்தது. நமக்கெல்லாம் ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்களே. குர்ஆன் என்பது அலமாரியில் வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் அல்ல, அது உங்கள் மனமும் ஆன்மாவுக்கும் வழிகாட்டி. அது நீங்கள் பேசும் விதத்தையும் மற்றவரை நடத்தும் முறையையும் சிரமங்களை சந்திக்கும் துணிவையும் வடிவமைக்கிறது. நீங்கள் ஒரு ஆயாவது படித்தால் அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். அதை எவ்வளவு படிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அதை எவ்வளவு வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம்.